என்னடா இது வண்டிகள்லாம் வேகமா வருது? ஆமாங்க, பூச்சி வண்டியாட்டம் தெரியுதுங்க. வண்டி வடக்கு திருப்பு. சரிங்க. என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்குல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்துக்காட்ட வேணாம். அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். டேய், எடுத்துக்காட்டுங்கடா. ஈசா, இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல. சரிங்க. பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பாட்டே கிளப்ப போறேன்னு அர்த்தம். டேய், நல்லா சுத்தி பாரு. அடுக்களுக்கு இருந்த போது ஆத்தா பார்த்தா திட்டி போடும். ஆஹா, சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது. சாத்து முடி சேத்து முடி நல்லழகம் போட்ட முடி 3 முடிச்சடியோ போட்டவரு போனதெங்கே நான் கருவா முக்கருவா 4ஆம் பெறையருவா வெள்ளி புடியருவா
தந்தவரே போனதெங்கே? நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம்? பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை பண்ணுது? நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை ஊர் சுடுகாட்டுல புதைச்சிட்டா 10ஓட 11ஆ போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி. புருஷா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நெல்லுல பொங்க வச்சு குடுக்கறாங்க. அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும். செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி, செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி. ஆத்தா ஆத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நவராசனா ஐயா. அப்பா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆத்தா உன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆத்தா நீ வீட்டுக்கு போ. என் ஆசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுன்னு இருக்கு.